சிம்புவின் 49வது படம். சிம்புவின் பிறந்த நாளில் அவரது 49, 50, 51 ஆகிய படங்களின் அறிவிப்புகள் வெளியாகின. 49வது படத்தை ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்குகிறார். இந்த படத்தை டான் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறது. இந்த படத்தின் படப்பிடிப்பு துவங்கிவிட்டது. இந்த படத்தில் நடிகர் சந்தானம் இணைந்திருக்கிறார். ஜூனியர் என்டிஆரின் படங்கள். தேவரா படத்தை அடுத்து ஜூனியர் என்டிஆர் வார் 2 என்ற ஹிந்தி படத்தில் நடிக்கிறார். அதைத் தொடர்ந்து பிரசாந்த் நீல் இயக்கும் படம் மற்றும் தேவரா 2 படங்களில் நடிக்கிறார். பிரசாந்த் நீல் இயக்கும் படத்தின் படப்பிடிப்பு ராமோஜிராவ் பிலிம் சிட்டியில் தொடங்கியுள்ளது. இந்த படத்தில் ஜூனியர் என்டிஆர் மனநிலை பாதிக்கப்பட்ட கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். இந்த படம் சுமார் 400 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் தயாராகிறது. நடிகை கீர்த்தி சுரேஷ் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி ஆகிய மொழிப்படங்களில் நடித்து வருகிறார். சமீபத்தில் இவரின் நீண்ட வருட காதலரான ஆண்டனி என்பவரை கரம்பிடித்தார். திருமணத்திற்கு பிறகு கீர்த்தி சுரேஷ் திரைப்படங்களில் நடிப்பாரா என பலரின் கேள்வியாக இருந்தது. ஆனால் தொடர்ந்து படங்களில் நடிக்கும் எண்ணத்தில்தான் அவர் உள்ளார். இந்த நிலையில் கீர்த்தி சுரேஷ் புதிதாக தமிழ் படத்தில் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளார். அதன்படி குட் நைட், லவ்வர் படங்களை தயாரித்த $1 மில்லியன் நிறுவனம் தயாரிப்பில் அசோக் செல்வன் ஒரு புதிய படத்தில் நடிக்க உள்ளார். இதில் அவருக்கு ஜோடியாக நடிக்க கீர்த்தி சுரேஷ் ஒப்பந்தமாகியுள்ளார் என தகவல்கள் தெரிவிக்கின்றனர். இப்படத்தை புதுமுகம் ஒருவர் இயக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.